ஹாய் ஆல், நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பார்த்தோம். அது வந்து டைப் 1, இது வந்து டைப் 2. ஓகேவா? பட்டன் ஹோல் ஸ்டிச்ல டைப் 1 டைப் 2 இருக்கு. இது வந்து டைப் 2. பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபில்லிங், இது வந்து ஃபில்லிங் எப்படி அதே டைப்ல வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு தான் நம்ம சொல்லி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி 2 லைன் டிரா பண்ணிக்கோங்க. எப்படி டிரா பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்பர் 1 இதே தான், நம்பர் 1 2. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து எடுக்கிறோம். நம்ம அடியில இருந்து எப்பயும் போல த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க குட்டி லாக் போட்டாலும் ஒண்ணுதான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு செகண்ட் லைனுக்கு போங்க. போயிட்டு அப்படியே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்னதுதான், அப்படியே டிராக் பண்ணி கீழே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தீங்கன்னா நாட் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு டைட்டா இருந்தா உங்களுக்கு இழுக்க வராது. இந்த மாதிரி லூஸா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணீங்கன்னா நாட் மாதிரி உங்களுக்கு வரும். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் சொல்லியிருப்பேன், போய் பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி வரும். இங்க ஒரு குட்டி லாக் ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச். நம்ம இதுல வந்து இந்த டைப்ல எப்படி பார்த்தோம்னா பக்கத்துல ஒரு அந்த கேப்புக்காக தான் ஒரு செயின் போடுறோம். ஸோ இதுல வந்து ஃபில்லிங் தான். ஸோ இதுல வந்து கேப் இருக்கக்கூடாது, அதனால கேப் இல்லாம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதை ஒட்டியே செகண்ட் லைனுக்கு போறீங்க. அப்படியே டிராக் பண்றீங்க. கீழே நாட் மாதிரி வரும், குட்டி லாக் ஸ்டிச். கீழே இருந்து அப்படியே செகண்ட் லைனுக்கு போறீங்க. அங்க இருந்து இழுக்கிறப்ப நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே இந்த நாட் ஃபுல்லாமே இந்த லைன்லயே தான் வரணும். புரியுதா? இந்த லைன்லயே தான் வரணும், வேற எங்கேயும் கீழேயோ மேலேயோ வரக்கூடாது. இது எப்படி ஈவனா இருக்கு அதே மாதிரி இந்த லைன்லயே தான் வரணும். ஸோ அதை கரெக்டா வந்து பாத்துக்கோங்க. மாறி மாறி வந்துச்சுன்னா ஸ்டிச்சஸ் வந்து நீங்க தப்பா போடுறீங்கன்னு அர்த்தம். மறுபடியும் பிரிச்சுட்டு தான் போடணும். ஸோ கீழே இருந்து எடுக்கிறீங்க, மேல செகண்ட் லைனுக்கு போறீங்க. ஸோ இது மாதிரி எடுத்துட்டு இப்படி இழுக்கிறப்ப இந்த மாதிரி நான் ஊசில எப்படி இழுக்கிறேன்னு தெரியுதா? இந்த மாதிரி இங்க பிடிச்சி இழுக்கிறப்ப ஏதாச்சு அப்படின்னா கலந்துட்டு வருதுன்னா கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அதே தான், மறுபடியும் மேல போறோம். இங்க ஒரு பஞ்ச் பண்றோம், செயின் போட்டு மேல போறோம். அங்க ஒரு பஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கீழே இழுத்தீங்கன்னா அந்த நாட் வந்து இங்க வந்துடும். ஸோ இங்க ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் 1 செகண்ட். சம்டைம்ஸ் வந்து த்ரெட் இந்த மாதிரி சிங்கிளா வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த நீடில வச்சு இப்படி எடுத்து விட்டீங்கன்னா பிரிஞ்சிடும். இழுத்தீங்க அப்படின்னா பிரிஞ்சுட்டு வந்துடும். ஓகேவா? நீங்க ஒரு 2-3 ஸ்டிச்சஸை பிரிச்சுட்டு தான் நீங்க போடுற மாதிரி இருக்குன்னா இங்க குட்டி லாக் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, ஸோ உங்களுக்கு கரெக்டா வந்து எடுக்க முடியாது. இந்த மாதிரிதான் தப்பா போட்டீங்கன்னா பிரிக்கணும். மறுபடியும் மேல போறோம், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து செகண்ட் லைனுக்கு போறோம். அது அப்படியே மேல எந்த லாக் ஸ்டிச்சும் போடல, அப்படியே கீழே தெரியுதா நான் ட்ராக் பண்றது? அப்படியே ட்ராக் பண்ணி இங்க ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் மேல போறோம். அது மாதிரி இந்த கேப் எதுவுமே இருக்கக்கூடாது, கிளாத் நமக்கு வெளியிலே தெரியக்கூடாது. ஸோ அது அப்படியே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மேல போறோம், கீழே வரும். இதே மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும். ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து செகண்ட் லைனுக்கு போறோம், அங்க இருந்து அப்படியே கீழே வரும், ஒரு நாட்டு ஃபார்ம் ஆகவும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மேல போறோம், மேல இருந்து கீழே வரும், ஒரு நாட் ஃபார்ம் ஆகவும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி இழுக்கிறப்ப துணி ரொம்ப இப்படி இந்த மாதிரிலாம் சுருங்க கூடாது. இங்க வந்து ஷ்ரிங்க் ஆகக்கூடாது, கிளாத் வந்து ஷ்ரிங்க் ஆகக்கூடாது. ஸோ நீட்டா எந்த சுருக்கமும் இல்லாம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நூல் ஏதாவது ஸ்டக்காச்சு அப்படின்னா நீட்டா அதை மறுபடியும் பிரிச்சு விட்டுட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நமக்கு அந்த சைஸ் கரெக்டா வரணுன்றதுக்காக தான் அந்த லைன் டிரா பண்ணிருக்கோம். அந்த லைன் டிரா பண்ணிட்டு இதே மாதிரி போட்டு பாருங்க. இப்ப நான் கொஞ்சம் நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரிதான் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ கேப்பே இல்லாம கொஞ்சம் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த லைனுக்கு கீழே வெளியில எங்கேயும் ரொம்ப ஏத்தலக்கமா தள்ளி தள்ளி வரக்கூடாது. ஒரே ஈவனா தான் இங்கேயும் பஞ்ச் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி இதே லைன்ல தான் அந்த லாஸ்ட் அந்த லாக் ஸ்டிச் நாட்டுமே இருக்கணும்.
ஸோ இப்படிதான் வந்து போடணும். உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஷேப்ஸ் எப்படி போடணும், டிசைன் போடணும் தெரியல அப்படின்னா நம்மளோட கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களோட குரூப்ல வந்து நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் குரூப்ல வந்து நான் எல்லாத்துக்குமே நான் டிசைன்ஸ் ஷேப்ஸ் எல்லாமே கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.